தெலங்கானா மாநிலத்தில் வெள்ளிக்கிழமை தொழுகையை தவிர்க்கும் முஸ்லிம் ஆண்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்ற அறிவிப்பை விமர்சித்ததால் பிரபல பகர் உணவு நிலையமான மை பகர் லேப்பின் தலைமை இயக்க அதிகாரி ஆண்ட்ரூ சாங் தனது பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். இவ்வார தொடக்கத்தில் தெலங்கானா அரசு வெள்ளிக்கிழமை தொழுகையை சரியான காரணங்கள் இன்றி தவிர்க்கும் முஸ்லிம் ஆண்களுக்கு அதிகபட்சமாக 3000 ரிங்கேட் அபராதமும் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. அந்த அறிவிப்புக்கு எதிர்வினையாக சாங் தனது சமூக ஊடக பக்கத்தில் மலேசியா தீவிரவாதத்தால் கைப்பற்றப்பட்டால் புரட்சிக்கு பிறகு நாம் ஈரானாக மாறுவோம் என்று பதிவிட்டுள்ளார். இந்த பதிவை நெட்டிசன்கள் கடுமையாக விமர்சித்ததுடன் மை பகர் லேப்பை புறக்கணிக்க வேண்டும் என்றும் எதிர்மறை கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். இதையடுத்து சாங் தனது பதிவுக்கு மன்னிப்பு கேட்டு தன்னுடைய கருத்துக்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளன என்றும் அதற்கான முழு பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் சாங் தெரிவித்த கருத்துக்கள் மை பகர் லேப்பின் மதிப்புகளுடன் ஒத்துப்போகவில்லை என்றும் மரியாதை, ஒற்றுமை மற்றும் உள்ளடக்கத்தை பிரதிபலிக்கவில்லை என்றும் தெரிவித்தது. தொடர்ந்து இன்று முதல் ஆண்ட்ரூ சாங்கின் வேலை வாய்ப்பும் நிறுவனத்துடனான அவரின் அனைத்து தொடர்புகளும் நிறுத்தப்பட்டுள்ளன என்றும் அறிவித்துள்ளது. இந்நிலையில் சாங் தனது பணி நீக்கத்தை ஏற்றுக்கொள்வதாகவும் இது தனது தனிப்பட்ட கருத்து என்றும் மாறாக மை பகர் லேப்பின் நிலைப்பாடு அல்ல என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார்.